Once again to our channel, my dear friends. இப்போ நம்ம யூனிட் 2ல ஒரு 2 வீடியோ நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஷன் இருந்து புத்தர் எல்லாமே ஒரு ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் லீடர் இல்லை எல்லாமே ஒரு ஃபிலாசபர், எல்லாமே அறிஞ்சக்கூடிய எதை விஷயத்தை அறியணும்னு சொல்லி இவங்க வந்து முயற்சி பண்ணியிருக்காங்களோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம இங்கே குழந்தைகளுக்கும் நமக்கு எப்படி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தன்னை அறிதல். இதில் பார்த்தோன்னா நோ தைசல்னு சொல்லுவாங்க. இப்போ தன்னை அறிதல் வந்து நம்ம எப்படி இருக்கு, குழந்தைகளுக்கு எப்படி நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும், ஏஸ் அ டீச்சரை வந்து நம்ம எப்படி நமக்கு அறிவுங்கிறது அது ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். அப்புறம் இந்த சமூக காரணிகள், நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து தற்கருத்தை பற்றி நம்ம சொல்லணும் இல்லையா. இந்த தற்கருத்தில் வந்து இந்த எதிர்மறை தற்கருத்து, உடன்பாடு தற்கருத்து எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த செல்ஃப் கான்செப்ட் அவங்க வந்து ஃப்ரேம் பண்றாங்க இல்லையா. இது வந்து ஒரு சமூக காரணிகள் வந்து எதை பாதிக்குதுன்னு பார்க்குறோம். மூணாவது பார்க்கும்போது இதோட நம்முடைய மனநிலை, நம்மளுடைய இந்த சமூக கோட்பாடு மனநிலை வந்து எப்படி இந்த 3 வீடியோவை நம்ம இங்கே எல்லாமே ரொம்ப கொஞ்சம் சின்ன வீடியோ தான், இதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மன எழுச்சிகள், எமோஷன்ஸுங்கிறது நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அதை வந்து இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஒரு 3 விஷயத்தை நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், லெட் அஸ் ஃபாலோ தட். வி வில் கோ டு த வீடியோ ரைட் நவ். தேங்க் யூ. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் முக்கியமான ஒரு கான்செப்ட் பாருங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண தன்னை அறிதல் இப்போ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பாருங்க. இப்போ நம்ம படிக்கிறது, அதாவது மனிதர்கள் வந்து எப்போவுமே நம்முடைய வேலையை வந்து நம்ம செஞ்சு முடிக்கிறோம். ஆனால் தன்னை அறிந்தவர் மட்டுமே புகழடை விதத்தில் வேலையை செய்து முடிக்கின்றார்கள். பாருங்க, இது எவ்வளோ ஒரு வித்தியாசம் பாருங்க. எல்லாமே வேலை செய்கிறோம். யார் வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், அதே நேரத்தில் தன்னை பற்றி ஒரு முழுமையாக உணர்ந்தவர்கள் இல்லை அறிந்தவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக அங்கே வந்து ஒரு இதில் பார்க்குறோம். இப்போது எல்லாருக்குமே வெற்றி பெற விருப்பம் இருக்கின்றது. ஆனால் வெகு சிலருக்கே வெற்றி பெற தங்களை தயார் செய்து கொள்ளும் விருப்பம் திறமை உள்ளது. இதில் பார்த்தா நிறைய நம்ம ஒரு ஆப்ரிகம் லிங்கன் சொன்ன ஒரு கோட்டு ஞாபகம் வருது. அதாவது என்னன்னா, அவருக்கு எனக்கு வந்து நீங்கள் ஒரு 6 ஹவர்ஸ் எனக்கு டைம் கொடுத்து ஒரு மரத்தை வெட்ட சொன்னேன்னா, நான் அதில் ஒரு 5 ஹவர்ஸ் வந்து என்னோட மரத்தை வெட்டுற அந்த கோடா இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து அறம் போடுறது இல்லையே, அந்த 5 ஹவர்ஸ் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். மீது 1 மணி நேரம் தான் நான் வந்து வெட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம இதில் எல்லாதான் நம்ம செஞ்சாலும் நமக்காக தயார் செய்கின்ற அந்த பக்குவம் இருக்கு பார்த்தீங்களா, தயார் செய்து கொள்ள அந்த விருப்பம் திறமையும் யாருக்கு வருது அப்படின்னா தன்னை அறிந்தவர்களுக்கு தான் அது வருதுங்கிறத இதுல வந்து எடுத்த உடனே அந்த கான்செப்ட் நமக்கு பார்க்கலாம். இப்போ இதுல பாருங்க, இது என்னன்னா ஒரு சுய விமர்சனத்துல கொடுக்குது பாருங்க. நம்ம வந்து பிறர் புகழ் விதத்தில் வேலை செய்து முடிப்பவரா, இப்ப வேலையில் வெற்றி பெற தொடர்ந்து முயற்சி செய்யும் மனப்பான்மை உள்ளவரா, உங்களை தோல்வியாளராக மாற்றும் மனத்தடைகளையும் குறைபாடுகளையும் உணர்ந்தவரா, யதார்த்தங்களை ஏற்றுக்கொண்டு சூழ்நிலை வந்து நம்ம பொருந்தி நம்ம வந்து அது கூட வந்து நான் அடாப்ட் ஆகி போறோமா, பலவீனங்களை போக்கும் தடுக்கும் குறைகளை வந்து முயற்சியில் ஈடுபடுவோமா. பாருங்க நம்மளை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும், செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணிக்கணும். எப்படின்னா நம்ம வந்து மற்ற விதத்துல எப்படியெல்லாம் நம்ம வேலை செஞ்சு முடிக்கிறோம், எந்த மாதிரி ஒரு டேலண்ட் நமக்கு இருக்குது, நம்ம வந்து கன்சிஸ்டன்சியே பண்றோமா, இல்ல அதை வந்து நம்ம ஒரு இமீடியட்டா சின்ன ஒரு விஷயம் வரும்போது எவ்வளவு நம்ம ரெசிலியன்ஸா போகாம ஸ்டாப் பண்ணிட்டு ஓடிடுவோமா. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்களே சுய விமர்சனம் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு பாக்குறது. அப்புறம் அறிந்து கொள்ள, எதை நம்ம அறியணும் அப்படின்னா, ஒருவர் தன்னுடைய நிறை குறைகளை முழுமை தழுவிய அணுகுமுறையில் உண்மையான நோக்கில் மதிப்பீடு செய்து கொள்வதை தன்னை அறிதல் என்று கூறுகின்றோம். இப்போ தம்முடைய நிறை குறைகள் இதுல பார்த்தோன்னா தன்னை நிறைய கான்செப்ட், அது பிலாசபியில தன்னை அறிதல் ஒண்ணு வருது, இந்த உளவியல்ல வந்து ஒண்ணு வருது, அதே போல வந்து ஸ்பிரிச்சுவல் வந்து வேற ஒண்ணு வருது இல்லையா. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து வரும்போது உளவியல்ல வந்து ரீதியா நம்ம தன்னை அறிதல்ங்கிற இந்த கான்செப்ட் வந்து தன்னுடைய நிறை குறைகள், என்னுடைய வீக்னஸ் என்ன, என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நான் எப்படி இந்த ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி நான் பிஹேவ் பண்றேன், இதை வந்து எப்படி பண்ணணும், எங்கிட்ட இருக்கிற என்னென்ன அந்த கம்யூனிகேஷன் அந்த அந்த என்னென்ன பிரச்சனை இருக்குதா எப்படி நான் வந்து ரிசால்வ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம வந்து உளவியல் ரீதியா தன்னை அறிதல் வந்து நம்ம இங்க பாத்துக்கலாம். ஆன்மீக ரீதியாகவோ இல்ல வேற ஒரு தத்துவ ரீதியாகவோ தன்னை அறிதல்ங்கிறது அது வேற. அது வந்து நம்ம புத்தர் சொன்னது, நம்ம அரிஸ்டாட்டில் சொன்னது, சாக்ரட்டிஸ் சொன்னது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வரும். அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ சரி, இது வந்து இப்போ ஒருவர் தன்னுடைய நிறை குறைகளை பார்க்கிறாரு இல்லையா. பார்க்கும் போது என்ன சொல்ற பாருங்க, சேயிங் ஐ ஆம் வாட் ஐ ஆம். தன்னை இதுதான் நான் வந்து நம்மளே நம்ம வந்து வாட் ஐ ஆம், நான் வந்து எப்படிப்பட்டவன், நான் வந்து எத்தகையவன்ங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ
தன்னை பற்றி, பிறரை பற்றி, வாழ்க்கை பற்றி வந்து உலகத்தை பற்றி புரிந்து கொண்டு செயல்பட, தன்னை அறிதல் திறன் வந்து ஒருவருக்கு தேவைப்படுகிறது. எதுக்கு தேவை அப்படின்னா, இந்த உலகத்தை பத்தியும், அப்புறம் நம்முடைய ஒர்க் எல்லாமே நம்முடைய வாழ்க்கை பத்தி தெரிஞ்சு வரதுக்கு தன்னை அறிதல் திறன் தேவைப்படுகிறது. தன்னை பற்றி வந்து அப்புறம் அதே நேரத்தில தன்னை அறிந்தவர்கள் வந்து தங்கள் ஆற்றல்களை, சிறப்பு திறன்களை உச்சக்கட்ட அளவிற்கு வளர்த்துக் கொண்டு, சூழ்நிலை உயர்நிலைப்பட்ட பொருத்தப்பாட்டுடன், அதாவது சுப்பீரியர் அட்ஜஸ்ட்மென்ட் சமூக செயல்பாடுகள் தன்னம்பிக்கையுடனும், மகிழ்ச்சியுடனும் செயல்படுவார்கள். பாருங்க எவ்வளோ ஒரு நம்ம பார்த்தா சின்ன ஒரு விஷயமா தெரியுது. ஆனா அவங்களுக்கு ஸ்பெஷல் வந்து எங்கெங்க வருது பாருங்க. எல்லா ஒரு சோ சோசியல் டெவலப்மென்ட் ஆகட்டும், இல்ல பெர்சனல் டெவலப்மென்ட் ஆகட்டும், இல்ல ஒரு பியர் அந்த குரூப்லயும் அவங்க வந்து நல்ல ஒரு ஹை லெவல்ல அவங்களா ஒரு வந்து அச்சீவ் பண்ணி போறாங்க. அது மட்டும் இல்லாம தங்களின் வளர்ச்சியையும், முன்னேற்றத்தையும் தடை செய்யும் பல்வேறு குறைபாடுகளையும் கண்டறிந்து, மனத்தடைகள், மன போராட்டங்கள், சமூக விரோத செயல்கள், பொருத்தப்பாடற்ற நடத்தைகள் எல்லாமே உணர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சோர்வடைய மாட்டார்கள். இந்த விஷயம் உங்களுக்கு இருக்குதுன்னா, நிச்சயமா நீங்க வந்து உங்கள நீங்க அறிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லையா? அது செல்ஃப் ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் ரெசிலியன்ஸ்ங்கிறது நம்ம ஒரு வேலையிலே ஒரு இருக்கிறோம். நமக்கு அறியாமலே தடைகள் வருது. அந்த தடையிலிருந்து நீ எப்படி ஓவர் கம் பண்ற? எப்படி வந்து நீ வந்து ஒரு ரீபில்ட் பண்ற? எப்படி வந்து நீ வந்து செல்ஃப் ரியலைஸ் வர்ற? இந்த மாரி விஷயத்த நம்மகிட்ட இருக்கும்போது நிச்சயமா நம்ம வந்து தன்னை அறிதல் வந்து அங்க வந்து வொர்க் அவுட் ஆகுது. ஆனால் பாருங்க ஒரு விஷயம் பாருங்க. தன்னம்பிக்கையுடனும், விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு, தங்களுக்கான குறைபாடுகளை போக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுவார்கள். இந்த மாரி விஷயத்துல இருக்கிறவங்க தான் ஒரு கன்சிஸ்டன்சியா விடாம கன்டினியூட்டியா வந்து அவங்களால பண்ண முடியுது. மத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ நான் இந்த வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சோசியல் வொர்க் நம்ம இறங்குறோம். 4 பேர வந்து கண்டிப்பா கிண்டல் அடிப்பாங்க. ஏன்னா காந்தியே என்ன சொல்றாருன்னா, எல்லா சிச்சுவேஷன் ஈவன் ஒரு நல்லதா இருந்தாலும் சரி, அது வந்து 3 விதமான ஒரு ஸ்டேஜ வந்து தாண்டி ஆகணும். ஒண்ணு வந்து ஏளனம், எதிர்ப்பு, அப்புறம் ஏற்றுக்கொள்ளப்படுதல். யாருமே எந்த ஒரு விஷயத்த நல்லது பண்ணாலும், யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம பார்க்கிறது இல்ல படிப்புல அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்ங்கிறது நம்ம உளவியல்லயே நம்ம புக்ல படிக்கிற மொழிய யாராலயும் யாரையும் ஈஸியா அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் பண்ண முடியாது. என்ன முதல்ல வந்து பார்த்தேன்னா, ஒரு ஏளனம் கண்டிப்பா அங்க இருக்கும். கிரிட்டிசைஸ் கண்டிப்பா பண்ணி தான் போறாங்க. அதாவது 10 பேர் இருக்கிறன்னா, அதுல 5 பேர் இல்லன்னா மீதி 5 பேர் வந்து கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணி தான் போறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தேன்னா, ஏளனம் அப்புறம் எதிர்ப்பு இருக்கும். அந்த கிரிட்டிசைஸ்லயும் நம்ம விடாம கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு வகையில வந்து நம்மளுக்கு வந்து அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எதிர்ப்பு அங்க காட்டுவாங்க. அந்த எதிர்ப்பையும் மீறி வரும்போது தான், அதுவும் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுதல் அங்க வருது. 3 ஏ இதுல வருது. ஏளனம், எதிர்ப்பு, ஏற்றுக்கொள்ளும். இது வந்து காந்தியோட பிலாசபில அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம கூட வந்து அவர் வந்து என்ன ஷேர் பண்ற ஒரு விஷயம். இந்த மாரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப காணப்படும் போது பலம் மற்றும் பலவீனங்கள், அப்புறம் பலங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அத வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். பலவீனங்களை வந்து நம்ம வந்து வீக்கன் பண்ணணும். அது வந்து வீக்க வந்து வீக் பண்ணிட்டு போணும். ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு போகணும். இத பார்த்து ஈஸியா ஒரு ஃபார்முலா குடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்வாட், SWOT இது குடுத்துருக்காங்க. இது என்ன பாருங்க. S ஃபார் வந்து ஸ்ட்ரெங்த், W ஃபார் வந்து வீக்னஸ், O வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, T வந்து த்ரெட்ஸ். இது வந்து 3மே அது ஸ்ட்ரென்த் இருக்குது. நமக்கு வீக்னஸ் தெரிஞ்சுக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கரெக்ட்டா பிடிச்சுக்கணும். த்ரெட்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயத்துல நான் என்னுடைய பயம் இருக்குதுங்கிறதையும் அதையும் அறிஞ்சுட்டு, நம்ம செயல் திட்டம் நம்ம வகுக்கும்போது நிச்சயமா இந்த SWOT வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்முடைய அணுகுமுறைகள், குறிக்கோள்கள், செயல்பாடுகள் எல்லாமே எவ்வாறு வந்து செயல்படும் என்பதை நம்ம சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும். எப்படி நம்ம ஒரு இடத்துல போறோம்னா, ஒரு விஷயம் இருக்குன்னா, எப்படி நாம வந்து அப்ரோச் பண்ண போறோம்? எந்த மாரி விஷயம் பண்ணுங்க நம்ம பார்க்கலாம். அப்புறம் எப்படி நம்ம சிந்திக்கிறதுக்கு இதுல என்ன குடுத்திருக்காங்கன்னா, "தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றாய்." இது என்னன்னா, தமக்கு இது கீதை கூட என்ன சொல்றோம்னா, தமக்கு நமக்கு நாமே நண்பன், நமக்கு நாமே அந்த எதிரிங்கிறது நம்ம இதுல இந்த திருமூலர் சொல்லுதோ, கீதையில அதே நம்ம சொல்றோம். இங்க நம்ம அதே தான் படிக்கிறோம். அப்போ என்னன்னா, சமுதாயம் ஒத்துக்கொள்ளக்கூடிய நம்பிக்கைகள், அப்புறம் மதிப்பு, இந்த நடத்தைகள் எல்லாமே சமூக திறன்களை வந்து பிறரோடு இணைந்து செயல்பட்டு, தானும் பிறரும் மகிழ்ச்சியடைய விதத்தில் செயல்பட தன்னை அறிதல் திறன் ஒருவருக்கு உதவி செய்கின்றது. இது என்ன மாரி ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, பார்த்தா ஈஸியா அது தெரியுது. ஆனா ஒரு கொஸ்டின் வரும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிரும். அதனால இந்த கான்செப்ட் வந்து 1க்கு 2 தடவ நீங்க கேளுங்க. அது தன்னை அறிதல் திறன் ஒரு 4 ஆன்சர் குடுப்பாங்க. இதுல தன்னை அறிதல் திறன் வந்து எதோட ரிலேட்டடா இருக்குது அப்படிங்கும்போது நீங்க நிச்சயமா பார்க்கணும். அப்புறம் வந்து இது வந்து நம்ம வந்து சவால் ஒரு ரீபில்ட் பண்ணும்போது ஒரு ரெசிலியன்ஸா பண்ணும்போது மீண்டு எழுந்து வரும்போது இது எந்த திறனை பாதிக்குதுன்னா, அதையும் நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கணும். அப்புறம் தன்னுடைய நிறை குறைகள் வந்து தெளிவாக புரிந்து கொள்ளாமல், திறனுக்கேற்ற குறிக்கோள் அமைக்காமல் செயல்படுகின்ற பொருத்தமற்ற நடத்தைகளும், மனவெழுச்சி பிரச்சனைகளும், ஆளுமை கோளாறும் ஏற்படும். இத நம்ம முக்கியமா பார்க்கிறது.
எங்கெல்லாம் ஆளுமை கோளாறுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குதுன்னா, முதல்ல வந்து நம்ம கிட்ட இருக்கிற நம்முடைய நிறை என்ன, குறை என்ன தெரியாம இருக்கிறவங்க கிட்ட. 2வது வந்து எந்த விதமான ஒரு கோல் ஓரியன்டட் இல்லாம, ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு செய்றாங்க, நானும் செய்றேங்கிற போறவங்ககிட்ட. 3வது வந்து அது இந்த மாரி 2 மாரி விஷயத்துல வந்து அதாவது வித்தவுட் கோல், அப்புறம் வித்தவுட் லேர்னிங், அதாவது வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அபௌட் தேர் வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். இந்த 2 விஷயம் இருக்கிறவங்க கிட்ட வந்து நிச்சயமா ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு பொருத்தமானற்ற ஒரு அப்நார்மல் ஒரு பிஹேவியர் வந்து அங்க இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி சிச்சுவேஷன் வந்து நமக்கு எமோஷன்ல வந்து அவங்க பாதிக்கப்படுவாங்க. அது வந்து இட் லீட்ஸ் டூ அந்த ப்ராப்ளம்ல போகும். இது என்னன்னா ஒரு சோமேட்டிக் டிஸார்டர், ஒரு சைக்காலஜி டிஸார்டருக்கு வந்து நம்ம ஒரு பிஹேவியர் அந்த அந்த டிஸார்டர் கூட அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாரி இருக்கும்போது என்ன செயல்பாடு குடுக்கலாம்? மாணவர்கள்ட்ட நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, மாணவர்களிடம் காணப்படும் குறைகளை, அத வந்து நம்ம நிறைகளாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை குறித்து இங்க வந்து நாம டிஸ்கஸ் கண்டிப்பா பண்ணியாகணும். கலந்துரையாடல் எப்படி வரும்னா, நம்மையே நாம் அறிந்து, உலகையும் அறிந்து, எல்லோருக்கும் வேண்டியவராக, நல்லவராக, எல்லோரையும் புரிந்து கொண்டவராக, எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட்டவராக வாழ்வதே சொர்க்கம் என்கிறதை மாணவர்களுக்கு புரியிற மாரி, அவங்களுக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் மூலமா, அவங்ககிட்ட இருக்கிற அந்த நான் எதுல விஷயம் ஒரு தேவையில்லாத விஷயத்த நம்ம செதுக்கி, நல்ல விஷயத்த கொண்டு வர்றதுக்கு இந்த லெசன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா பண்ணுது. கொஸ்டின் இதிலிருந்து நம்ம நிறைய நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அப்புறம் இந்த தற்கருத்து நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? இந்த ப்ரீவியஸ் வீடியோல பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கோட நீங்க முன்னாடி போங்க. இந்த பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கிறேன். அதுல நீங்க பார்க்கலாம். இந்த தற்கருத்தை உருவாக்குறதுல சமூக காரணிகள் என்னன்னா, இங்க வந்து இம்பாக்ட் ஆகுது பாருங்க. ஒரு நாட்டின் முன்னேற்றம், அந்த நாட்டின் குழந்தைகளின் உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, ஆளுமை வளர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சியை பொறுத்து அமைகின்றது. இது உண்மையில இவ்ளோ முன்னேற்றத்துல ஒரு நாட்டுக்கு வேணும் அப்படின்னா, அப்போ ஒரு மாணவனோட ஒரு ரோல் எவ்ளோ ஒரு இம்பார்ட்டன்ட்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு மாணவன் வந்து தன்னை பற்றி கொண்டுள்ள மன உணர்வுகளே அம்மாணவனின் உடல், மன, சமூக மற்றும் ஆளுமை வளர்ச்சியினை தீர்மானிக்கின்றது இல்லையா? அவனோட மைண்ட்ல என்ன மாதிரி ஒரு ஆட்டிட்யூட்ல, ஒரு கான்செப்ட்ல அவனுடைய கான்செப்ட் வந்து உடன்பட்டு போகுதா? இல்ல வந்து எதிர்க்கு அவனுக்கே ஒரு எதிர்வினையாற்றுதா? இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிள் மேனா அவன உருவாக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தை தனது உடல் இயக்கங்கள், உடல் செயல்கள் ஆகியவற்றை போதிய அளவு தனது சுய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்த பின், தான் வந்து என்னன்னா, அதாவது என்னன்னா இந்த ஐயில இருந்து இந்த நாட் மீ என்ற உணர்வு எழுவது குழந்தையின் தற்கருத்து அமைவதற்கு அடிப்படையாக அமைகின்றது. அதாவது நான் எனக்கு என்ற இதை வந்து நம்ம குழந்தைகள் வந்து ரொம்ப மேலோங்கி நிற்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு குழந்தை தற்கருத்து வளர்ச்சி வந்து அக்குழந்தை குடும்பத்தில் உருவாகின்றது. இங்க பாருங்க. இதுவும் நம்ம நம்ம லாங் நம்ம இந்த மொழி வளர்ச்சி பார்த்தோம் இல்லையா? மொழி வளர்ச்சி பார்க்கும்போது, அதோட ஆரம்பத்தில சமூகத்தில் உருவாகுதா? பள்ளியில உருவாகுதா? இல்ல நண்பர்கள் உருவாகுதா? இல்ல குடும்பத்தில் உருவாகுதுன்னா, குடும்பத்தில் பார்த்தோம். அப்புறம் அறிதல் திறன் வளர்ச்சியில அதோட பங்கும் இந்த குடும்பத்தில பார்த்தோம். இதுவும் குழந்தைகள வந்து குடும்பத்தில் உருவாகின்றது. அதேபோல சமூக தொடர்புகளில் குழந்தைகள் ஒரு உரிமைகள், விருப்பங்கள் மற்றும் தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றதா என்பதையும் பொறுத்து தற்கருத்து அமைகின்றது. ஒரு குழந்தைகள வந்து தேவையான அனைத்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அனைத்து ஒரு நீட்ஸும் கிடைக்குது. அந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்குது அப்படின்னா, அவனோட தற்கருத்து வந்து வேற மாரி இருக்கும். அதே குழந்தை வந்து வேற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல அவனுக்கு வேண்டிய ஒரு அடிப்படை தேவைகள அங்க நிறைவேற்ற முடியல. ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் கிடையாது. அது வந்து ஏதோ ஒரு சர்வைவல் வந்து அந்த அந்த ஸ்ட்ரக்கிள் இருக்கும்போது, நிச்சயமா அவரோட அந்த குழந்தையோட செல்ஃப் கான்செப்ட் வந்து வேற மாரி இருக்கும். ஸோ அப்போ இது வந்து நம்ம முக்கியமா நம்ம குழந்தை புரிஞ்சுக்கணும் அவசியம் இருக்குது. அப்ப தற்கருத்து வளர்ச்சின்னு தீர்மானிக்கும் சமூக காரணிகள் பாருங்க. மரபு நிலை, பெற்றோரோட மனப்பான்மை, அப்புறம் பிறப்பு வரிசை, அதான் மேற்கொண்ட பர்த் ஆர்டர். பர்த் ஆர்டருக்கு பார்த்தோன்னா, ஆ ஃபர்ஸ்ட் குழந்தை அது முதல் குழந்தைக்கு வந்து இருக்கிற தற்கருத்து வேற மாரி இருக்குது. இறுதியாக குழந்தை குழந்தை தற்கருத்து வேற மாரி இருக்குது. இது நடுவுல பிறந்த குழந்தை, அந்த இடையில பிறந்த குழந்தை தற்கருத்து வேற மாரி இருக்குது. என்ன காரணம்ங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இத வந்து நீங்க இத ரிவிஷன் பண்ணிக்க. அப்புறம் கலாச்சார பழக்கவழக்கம் இதுவும் நமக்கு நிறைய மாறுது. ஏன்னா ஒவ்வொரு ஒரு ஸ்டேட் ஆகட்டும், இல்ல ஒரு ஒரு கிராமம் ஆகட்டும், இல்ல அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு இது இடமானாலும், இந்த கலாச்சாரம் எப்படி இருக்குதோ, அதுவும் அவங்களுடைய தற்கருத்து வந்து அ நிச்சயமா உருவாகுது. அப்புறம் சுற்றுப்புறத்தில வந்து வசிப்போர், இத்தனை இக்கோ சிஸ்டம்னு சொல்லுவோம். அதாவது நம்மள சுத்தி யார் இருக்கிறா? அதான் நம்ம சொல்லுவாங்கல்ல, டெல் மீ யுவர் ஃபிரெண்ட்ஸ், ஐ வில் டெல் யூ வாட் யூ ஆர்ன்னு சொல்லுவாங்க. நீ எத்தகையவன் சொல்றத உன்னோட நண்பர்கள பத்தி நம்ம சொல்லிருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்கோ சிஸ்டம் வந்து நல்லா இருக்கும்போது, லைக் மைண்டட் பீப்பிள்ஸ் வந்து நம்மள இருக்கும்போது, இந்த மாஸ்